தமிழ்நாட்டின் ஒரு அமைதியான கடற்கரை கிராமம். அங்கு அலைகள் மெதுவாக கரையை தட்டிக்கொண்டே இருக்கும். அந்த கிராமத்தில் ராஜன் என்ற ஒரு எளிய மீனவர் வாழ்ந்து வந்தான். ராஜன் மிகவும் ஏழை. அவனுடைய வீடு ஒரு சிறிய குடிசை. வாழ்க்கை எளிதாக இல்லை. ஆனால் அவன் மனதில் ஒரே ஒரு விஷயம் இருந்தது: உழைப்பு மற்றும் பொறுமை. ஒவ்வொரு காலையிலும் கோழி கூவுவதற்கு முன்பே ராஜன் எழுந்து விடுவான். அவன் தனது பழைய வலையைத் தோளில் சுமந்து சிறிய மரப்படகைத் தள்ளிக்கொண்டு கடலுக்குள் செல்வான். கடலில் வேலை செய்வது எளிதல்ல. சில நாட்களில் நல்ல மீன் கிடைக்கும், சில நாட்களில் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் ராஜன் ஒருபோதும் மனமுடையவில்லை. ஒரு நாள் வானம் முழுக்க நீலமாக இருந்தது. கடலும் மிகவும் அமைதியாக இருந்தது. ராஜன் கடலுக்குள் சென்று தனது வலையை நீரில் வீசினான். 1 மணி நேரம் கடந்து போனது. 2 மணி நேரம், 3 மணி நேரம். ஆனால் வலையில் ஒரு சிறிய மீன் கூட சிக்கவில்லை. அருகிலிருந்த மற்ற மீனவர்கள் சலித்துவிட்டார்கள். இன்று அதிர்ஷ்டமில்லை, போகலாம் என்று அவர்கள் திரும்பிச் செல்ல ஆரம்பித்தார்கள். அவர்கள் ராஜனை பார்த்து சிரித்தார்கள். ஏய் ராஜா, இன்னும் காத்திருக்கிறாயா? எதுவும் கிடைக்காது என்று கிண்டல் செய்தார்கள். ராஜன் சிரித்தான். அவன் மெதுவாக சொன்னான், கடல் எப்போதும் வெறுமையாக இருக்காது. நம்ம பொறுமையா இருந்தா அது நமக்கு கொடுக்கும். அவன் அங்கேயே இருந்தான். சூரியன் மேலே ஏறிக்கொண்டே இருந்தது. வெப்பம் அதிகமானது. அவன் முகத்தில் வியர்வை சொட்டியது. அவனுடைய கைகள் சோர்ந்து போனது. ஆனால் மனம் மட்டும் உறுதியாய் இருந்தது. அந்த நேரத்தில் அவன் தன் தந்தை சொன்ன வார்த்தைகளை நினைத்தான். ராஜா, கடலில் வெற்றி பெற வேண்டும்னா உடம்புக்கு மட்டுமில்ல, மனசுக்கும் பொறுமை வேண்டும். அந்த வார்த்தைகள் அவனுக்கு புதுசா ஒரு சக்தி கொடுத்தது. ராஜன் இன்னும் ஒரு முறை வலையை எடுத்தான். ஆழமான நீரில் அதை வீசினான். அவன் அமைதியாக காத்திருந்தான். அவசரமில்லாமல், நம்பிக்கையுடன். சில நிமிடங்கள் கழித்து வலை சற்று கனமாக இருப்பதை அவன் உணர்ந்தான். அவன் மெதுவாக இழுத்தான். இன்னும் இழுத்தான். அவன் கண்கள் பெரிதானது. அதிர்ச்சி! அந்த வலையில் ஒரு பெரிய மீன் சிக்கியிருந்தது. அது அவன் வாழ்க்கையில் இதுவரை பார்த்த மிகப்பெரிய மீன். கரைக்கு வந்தபோது அவனைக் கிண்டல் செய்த மீனவர்கள் எல்லாம் அதிர்ச்சியடைந்தார்கள். நாம் போயிட்டோம், இவன்தான் வெற்றி பெற்றான் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். ராஜன் சிரித்தான். அவன் அமைதியாக சொன்னான், இது அதிர்ஷ்டமில்ல, இது பொறுமையின் பலன். அந்த பெரிய மீனை விற்று ராஜன் நல்ல பணம் சம்பாதித்தான். அவன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தது. பாடம்: பொறுமை இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும்.